பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான காலை வேளையிலும் தேவ சமூகத்துக்கு வந்தவங்க ஒவ்வொருவரையும் இயேசுவின் நேற்று நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் எஸ்தர் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை அடியேன் வாசிக்கிறேன். எஸ்தருக்கு தன்னை காண்கின்ற எல்லோர் கண்களிலும் தயவு கிடைத்தது. ஆமென், ஹல்லேலூயா. எல்லோருடைய கண்களில் யாரெல்லாம் அவளை காண்கிறார்களோ, ஸோ அவ கடந்து போகிற எல்லா வழிகளிலும் அவளுக்கு தயவு கிடைத்தது என்று வேதம் சொல்கிறது. ஆமென். அருமையான வார்த்தை. இந்த நாட்களில் நமக்கு தேவையான வார்த்தை. பாருங்களேன், நம்ம ஒரு ஆஃபீஸ்க்கு போகிறோம், ஒரு காரியத்தை செய்யணும்னு அங்கே போகிறோம். ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய நமக்கு முன்னாடி நிறைய நல்ல படித்தவர்கள், நல்ல தேறினவர்கள், நல்ல ஒர்க் பண்ணுறவங்க எல்லாம் இருப்பாங்க. அப்போ நம்மளுடைய கெப்பாசிட்டி அங்கே சரியாக இருக்காது. ஆனால் தேவன் அவர்கள் மத்தியில் நம்மளை வெட்கப்படுத்தாமல் அவங்க மத்தியில் நம்மளை உயர்த்துகிறார் என்பது ஒரு தயவு. ஆமென், ஹல்லேலூயா. உலக பிரகாரமாக நம்ம போகிற இடங்களில் நம்மளுடைய கெப்பாசிட்டி கம்மியாக இருந்தாலும், நம்மளுடைய காரியங்கள் எல்லாம் ஒன்றும் இல்லாமல் இருக்கலாம். ஸோ ஆனாலும் ஜெபித்துட்டு போகிறவர்கள் பிள்ளைகளுக்கு ஆண்டவர் தயவு பாராட்டுகிற தேவனாக இருக்கிறார். ஆமென். சுற்றி இருக்கிறவர்களுக்கு மத்தியில், ஸோ வேலை ஸ்தலமாகட்டும், ஊழியமாகட்டும், ஸோ உங்களுடைய சொந்த பந்தங்களுக்கு நீங்கள் கடந்து போகும்போது தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் இந்த நாளில் தயவு தருகிறேன் என்று சொல்லுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஸோ எஸ்தர் ராணிக்கு அப்படிதான் ராஜாவின் கண்களில் தயவு கிடைக்கிறது. பிரதானி அவருடைய கண்களில், ஏகா என்ற ஒரு மனித கண்களிலும் அவளுக்கு தயவு கிடைக்கிறது. அவள் ராஜ்யத்தின் ராணியாக அவள் மாறுகிறாள். அது மாத்திரமல்ல, அவள் அந்த தயவு பெற்றதுக்கு ஒரு பெரிய காரணம் உண்டு. என்னவென்றால், தன் முழு இனத்தையும் அவள் காப்பாற்றுவாள் என்ற ஒரு அந்த காரியத்தில் தான் தேவன் அவளுக்கு தயவு பாராட்டினார். ஆமென், ஹல்லேலூயா. ஸோ பாருங்க, கர்த்தர் தயவு தருகிறார், நம்மளை தயவாய் நடத்துகிறார். எல்லா இடங்களிலும் கர்த்தர் நம்மளை தூக்கி வச்சு நடத்துகிறார், எங்கும் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு நடத்துகிறார். ஸோ முடியாத காரியத்தை முடிய செய்கிறார்னா அது தேவ தயவு மட்டுமே. ஆமென், ஹல்லேலூயா. அந்த தேவ தயவு நமக்கு கிடைக்குது அப்படின்னா கண்டிப்பாக அந்த தயவுனால நம்ம அநேகரை போஷிக்கிறவர்களாக, அநேகருக்கு ஆசீர்வாதம் உள்ள பிள்ளைகளாக நாம் காணப்பட வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. ஸோ தேவ தயவு எல்லோருக்கும் அவசியம். நீங்கள் பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து குறித்து சொல்லப்பட்டிருக்கு. லூக்கா 2ஆம் அதிகாரம் 52ஆம் வசனத்தை அடியேன் வாசிக்கிறேன். இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். ஆமென், ஹல்லேலூயா. ஸோ இயேசு கிறிஸ்து வளரும் பொழுது அவருக்கு ஞானமும் அந்த வளர்த்தியும் தேவ கிருபையும், அது மாத்திரமல்ல மனுஷருடைய தயவு. அவர் எங்கெல்லாம் போகிறாரோ அங்கெல்லாம் திறந்த வாசலை கர்த்தர் அவருக்கு ஏற்படுத்தி வைத்திருந்தார். அதுல வசனம் சொல்கிறது முடிக்கும் போது அதிகமாய் அவர் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார், விருத்தி அடைந்தார். ஸோ தேவனுடைய பிரசன்ஸ்ல அவர் விருத்தி அடைகிறார். இன்றைக்கு நமக்கு இது தேவைப்படுகிறது. உண்மையாகவே இந்த பிரசங்கத்தை கேட்கிற அருமையானவர்களே, தேவ தயவு மாத்திரமல்ல மனுஷ தயவும் சேர்ந்து நமக்கு தருகிறதா இருக்கு. அதுதான் அந்த எஸ்தர்ல வாசிக்கிறோம். ராஜாவினுடைய தயவும் அங்க இருக்கிற பிரதானியான மனுஷனுடைய தயவையும் அவள் பெற்றுக்கொள்கிறார். இன்றைக்கு ராஜாவாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய தயவும், ஸோ நம்மளை சுற்றி இருக்கிற சொந்த பந்தங்கள், நண்பர்களுக்கு மத்தியில் ஒரு தயவையும் கர்த்தர் நமக்கு ஏற்படுத்தி தருவார். ஆமென். அதுல எந்த மாற்றமும் இல்லை. ஆமென், ஹல்லேலூயா. ஸோ இன்றைக்கு தேவ சமூகத்துல காத்திருக்கிற நீங்க, உங்களுக்கு ஒரு நற்செய்தி. ஆண்டவராகிய கிறிஸ்துவின் தயவுனால நீங்கள் நாளுக்கு நாள் விருத்தி அடைய போகிறீர்கள். எல்லா மனுஷ கண்களில் கர்த்தர் உங்களுக்கு தயவு கொடுத்து நடத்துவார். ஆமென். நீங்கள் என்ன எதிர்பார்ப்போடு, ஆண்டவரே நான் இந்த காரியத்தை கட்டி எழுப்பணும், வீட்டின் காரியத்தை ஒழுங்குபடுத்தணும், ஆண்டவரே நான் வீடு கட்டுகிற ஆண்டவரே, இதுக்கு ஆண்டவரே மனுஷ தயவை கொடுத்து என்னை வழி நடத்துங்கன்னு சொல்லும்போது நிச்சயமாய் மனுஷ ஆலோசனை, மனுஷ தயவையும் கர்த்தர் கொடுத்து நடத்துவார். ஆண்டவரே, இந்த வேளையில கர்த்தாவே திருமண காரியங்களை நாங்கள் நடத்த போகிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு பிள்ளைகளுக்கு படிப்பின் காரியத்தை நடத்த போகிறோம். ஆண்டவரே, புதிய காரியத்தை வாய்க்க பண்ணுங்க ஆண்டவரேன்னு சொல்லி யாரெல்லாம் எந்தெந்த காரியத்துக்காக தேவனிடத்தில் வருகிறீர்களோ அந்த காரியங்களுக்கெல்லாம் கர்த்தர் மனுஷ தயவையும் தேவ தயத்தையும் கொடுத்து கர்த்தர் நம்மை நடத்துவார். ஆமென், ஹல்லேலூயா. தேவன் ஒருபோதும் கைவிட மாட்டார். தயவினால நம்மளை நடத்துகிற தேவன். அப்படியே ஆண்டவராகிய ரட்சகர் இந்த வேளையில எஸ்தரை ஆசீர்வாதத்தை நடத்தினது போல உங்களையும் ஆசீர்வாதத்தை நடத்த வல்லவராக இருக்கிறார். பாருங்க, இந்த நாட்களில் ஸோ நம்ம சபைக்காக நாம் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். ஸோ இந்த நாளில் தேவ தயவு மாத்திரமல்ல மனுஷ தயவையும் கர்த்தர் நாளுக்கு நாள் நம்முடைய சபையில விருத்தியடை செய்ய போகிறார். அநேகரை கர்த்தர் சபைக்காக எழும்பி நிற்க செய்ய போகிறார். கர்த்தருடைய பிரசன்னமும் கிருபையும் மாத்திரமல்லாமல் அந்த மனுஷ தயவையும் சேர்த்து நமக்கு தர அவர் வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அதுதான் அந்த வேத வசனத்துல வாசிக்கிறோம். ராஜாவுடைய தயவு மாத்திரமல்ல மனுஷ தயவுலையும் எஸ்தர் ராணி விருத்தி அடைந்தார் என்று. பாருங்க, வேதாகமத்துல நிறைய பேருக்கு ஆண்டவர் தயவை கொடுத்திருக்கிறார். எல்லா இடங்களிலும் பார்த்தீங்கன்னா அங்காங்கே வேத வசனத்துல தயவை குறித்து நம்ம நிறைய காரியங்களை பார்க்கிறோம். அவர் தயவு உள்ளவராக இருக்கிற கர்த்தர் மாத்திரம் அல்ல, நம்ம தயவாய் ஆண்டவர் நடத்துவார். ஆமென், ஹல்லேலூயா. பார்த்தீங்கன்னா வேதாகமத்துல ஸோ ஏசாவுடைய கண்களில் யாக்கோப்புக்கு தயவு கிடைத்தது என்று வேதத்துல பார்க்கிறோம். அதே மாதிரி போவாஸ் கண்களில் ரூத்துக்கு தயவு கிடைத்தது என்பதை நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி யோசேப்புடைய வாழ்க்கையிலும் நம்ம ஒரு அற்புதத்தை பார்க்கிறோம். பார்த்தீங்கன்னா போத்திபாருடைய கண்களில் யோசேப்புக்கு தயவு கிடைத்தது. இன்னும் ஏராளமான
வேத காரியங்களை பார்க்கும்போது அநேக இடங்களில் மனுஷ தயவுல கர்த்தர் விருத்தியடை செய்தார். தாவீதும் நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான் என்று வேதம் சொல்கிறது. தேவ பிள்ளைகளுக்கு எப்பொழுதும் ஒரு விருத்தி உண்டு. தேவ தயவினாலும் தேவனுடைய ஆசீர்வாதத்தினாலும் மாத்திரமல்ல, மனுஷனுடைய தயவினாலும் கர்த்தர் நம்மை நடத்த வல்லவராய் இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. இந்த நாட்களில் அவர் பிரசன்னம் நம்மளை நடத்துகிறது, அவர் தயவு நம்ம நடத்துகிறது. அதனால தான் இந்த பிரசங்கத்தை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இந்த தயவு பெற்றுக்கொண்ட நீங்கள் நீடித்த நாட்களாக பெரிய காரியங்களை செய்ய போகிறீர்கள். கர்த்தர் இந்த தயவை கொடுத்து உங்களை ஆசீர்வதித்து சாட்சியை நடத்துவார். ஆமென். இப்பொழுதும் அடியேன் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அன்பு ரட்சகா, இந்த அருமையான தருணத்தில் ஆண்டவரே, அப்பா பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் தயவை நீர் கட்டளிடுவீராக, மனுஷ தயவை கட்டளிடுவீராக. தேவரீர் நீர் கட்டளையிடாதிருக்க ஆண்டவரே கர்த்தாவே நாங்கள் ஒன்றும் பெற்றுக்கொள்ள முடியாதே ராஜா. ஒவ்வொரு இருதயங்களுக்கும் ஆண்டவரே அப்பா நீர் பேசுகிற தேவனாக இருக்கிறீர். எந்த சூழ்நிலையில் ஆண்டவரே இந்த காலை வேளையில் பிரசங்கம் கேட்டாலும் ஆண்டவரே, வியாபாரத்துக்கு போகிறவர்களாகட்டும் ஆண்டவரே, மனுஷ தயவு வாங்குகிற இடங்களில் ஆண்டவரே அப்பா ஆசீர்வாதமாய் ஆண்டவரே வாசல்களை திறந்து வைப்பீராக. ஆண்டவரே இந்த வேளையில் வேலைக்கு போகிறவர்கள் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு ஆண்டவரே மேல் அதிகாரி மூலமாய் ஒரு தயவை கட்டளிடுங்க ஆண்டவரே அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா, நன்றி ஆண்டவரே. அதே மாதிரி ஆண்டவரே அப்பா, உம்முடைய கண்களில் இந்த பிள்ளைகளுக்கு தயவு கிடைத்து ஆசீர்வாதத்தின் நிறைவில் நடத்துவீராக. எந்தெந்த காரியத்திற்கு உம்மை நோக்கி பார்க்கிறார்களோ எல்லா காரியத்தையும் திறந்த வாசலை வைத்து ஆசீர்வதித்து உம்முடைய தயவினால நிரப்புங்க ஆண்டவர். தாமே பொறுப்படும் இயேசு நாமத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். விசேஷமா வியாதியோடு பலவீனத்தோடு யாராகிலும் இந்த வேளையில போராடி கொண்டிருந்தா எல்லா ஜுரமும் வியாதியும் ஆண்டவரே இயேசு நாமத்தில் சபித்து பாதாத்தில் கட்டுகிறேன். பூரண சுகமும் ஆரோக்கியமும் கர்த்தர் கட்டளிட்டு வழிநடத்தும் காத்துக்கொள்ளும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். காட் bless you.